ஹாஃபிஸ் நசீர் அகமதுடைய எம்பி பதவி வெற்றிடமாகி இருப்பதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் அறிவித்திருக்கிற கருத்துக்களும் இன்றைய தினம் நாளேடுகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனிடத்தில் மொட்டு தரப்பிலிருந்தும் சிலர் அரசாங்க தரப்பில் இருக்கிறார்கள். அதாவது ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். சில சுயாதீனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையில் இவர்களுடைய பதவிகளும் வெற்றிடமாகுமா என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. எனவே பொதுஜன பெரமுன தொடர்பில் ஆராய்ந்து வருவதான செய்திகளும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அடுத்த வருடம் ஏதேனும் ஒரு தேர்தல் நடைபெறும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. தேர்தல் ஒன்று வரும். அது எந்த தேர்தல் என்பது தெரியாது. நாடாளுமன்ற தேர்தலா ஜனாதிபதி தேர்தலா என்பதும் தெரியாது. ஆனாலும் அது ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாக இருந்தால் எப்படி இருக்கும் ரீதியாக இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகிற விடயமாக இது அமைந்திருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பே வஜிராபே வர்தனை இதை பற்றி பேசியிருந்தார். சர்வதேச விசாரணையோடு நடத்தப்பட்டதாக DW தொலைக்காட்சிக்கு ஜனாதிபதி ஏற்கனவே கூறப்பட்டிருந்த தொடர்பான அறிக்கைகள் இப்பொழுது ஆயர்களால் கூறப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான தகவல்களையும் நாங்கள் அவதானிக்கலாம். நீதிபதி சர்வராஜாவுக்கு ஆதரவாக நேற்றைய தினம் நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாக போராட்டம் விடப்பட்டது. சட்டத்தரணிகளுடைய போராட்டமாக இது அமைந்திருந்தது. அது தொடர்பான தகவல்களையும் இன்றைய தினம் நாம் அவதானிக்க இருக்கிறோம்.